தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா, சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா. உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திக்கின் அன்பு கலந்த வணக்கங்கள். பொதுவாகவே எல்லா விஷயங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா நம்ம நேர்மையா இருக்கணும், தன்னம்பிக்கையோடு இருக்கணும், ஒவ்வொரு காரியத்திலையுமே வெற்றியை பார்க்கணும். அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னா நீங்க தான் அதுக்கு முதல் நபராக இருப்பீங்க. அப்பேற்பட்ட நபருக்கு ஒரு உதவி கிடைக்கணும் அப்படின்னா எந்த வழியுமே கிடைக்கலங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான் மிச்சமா இருக்கும். அப்பேற்பட்ட ராசின்னு சொன்னா விருச்சிக ராசின்னு சொன்னா மிகையாகாது. கடந்த காலம், கடந்த நாட்கள் நிறைய போராட்டங்கள், நிறைய சிரமங்கள், மனதளவுலையும் உடலளவுலையும் நிறைய வேதனைகளை பட்டு இன்னைக்கு நகர்ந்துட்டு இருக்கீங்க. இப்பேற்பட்ட சூழல்ல இந்த மே மாசத்துல ஒரு பெரிய ஒரு மாறுதல் காத்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா மாறுதல் காத்துட்டு இருக்குன்னு நம்ம சொல்லணும். ஏன்னா இந்த மே மாசத்துல 6ல இருந்த குரு 7வது வீட்டுக்கு பயிற்சி ஆறாரு. குரு பயிற்சி இருக்கு, சூரியன் பயிற்சி இருக்கு, சுக்கிரன் பயிற்சி இருக்கு, புதன் பயிற்சி இருக்கு. இத்தனை பயிற்சி இருக்கு, நமக்கு மாற்றம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம மிக முக்கியமா நம்ம பார்க்கணும். கண்டிப்பா அந்த மாற்றம் உங்களுக்கு இருக்குங்கிறதுல எந்த மாற்றமே இல்லைங்க. கண்டிப்பா மாற்றம் இருக்கு. மெயின் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா பிஸ்னஸ்லயே ஒரு நல்ல வருமானம் வரதை நீங்க பார்க்கலாங்க. ரொம்ப நாள் தடைப்பட்டு எனக்கு இன்னைக்கு பிஸ்னஸ் பண்ணலாமா வேண்டாமா, பிஸ்னஸ் விட்டுட்டு நான் கம்முனு வேலைக்கு போயிட்டுமா அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் ஒரு சிலர் கேள்வி கேட்கறத பார்ப்போம். சிறு தொழில் செய்யறவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க. சரி, பெரிய நல்ல அளவுக்கு பிஸ்னஸை ரன் பண்றவங்களா நல்லா இருக்கிறான்னு கேட்டா அதை விட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 பேருமே ஒரே ஈக்குவல் தான் இருக்கான்னு வச்சுங்களேன். சிறு தொழில் பண்றவங்களும் கஷ்டப்படுறாங்க, பெரிய அளவுக்கு ரொம்ப ரன் பண்ணி ஒரு 1000 பேரை வச்சு வேலை செய்யறவங்களும் கஷ்டப்படுறாங்க. அது இந்த விருச்சிக ராசிக்காரங்க அதீதமான கஷ்டங்களை நம்ம படுறதா பார்க்குறோம். இப்பேற்பட்ட நிலை ஏதாவது மாறுமா, மாற்றங்கள் வருமாங்கிறது தான். அப்போ இந்த மாசத்துல இந்த டைம் பீரியட்ல 12 வருடத்துக்கு ஒரு முறை மாறக்கூடிய குரு, 2 வருடத்துக்குன்னா ஒரு வருஷம் டைம் குரு மாறுவார். ஆனால் 12 வருடத்துக்கு ஒரு முறை சுக்கிரனுடைய வீடான ரிஷப ராசிக்கு வர்றது இந்த வருஷம் தான். அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்ச் ஓவர் இருக்கு. ராசிக்கு 5வது வீட்டில் இருக்கக்கூடிய புதன் கிட்டத்தட்ட அவரு 6வது வீட்டுக்கு பயிற்சி ஆறாரு. சூரியன் கிட்டத்தட்ட 6ல இருந்து அவரு 7வது வீட்டுக்கு போறாரு. கிட்டத்தட்ட நிறைய மாற்றங்கள். சனி இப்போ போட 4ல் அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்துல கேது பகவான் இருக்காரு. 5ல் பூரி புண்ணிய ஸ்தானத்தில் ராகு. கண்டிப்பா ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்கு. வரவேண்டிய பணம் சேரும். புதிய உத்திகளை கையாளுவீங்க, புதிய வாய்ப்பை தேடுவீங்க. கண்டிப்பா நீங்க முயற்சி எடுத்தே ஆகணும். இன்னைக்கு நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறுகள் என்னன்னா, நம்ம எந்த நேரத்துல எதை பண்றோம் அப்படின்னு ஒரு ஐடியா எல்லாமே பண்றது தான். நீங்களே யோசனை பண்ணி பாருங்க, நீங்களும் அப்படிதான் பண்ணியிருப்பீங்க. ஒரு சில நேரங்கள்ல டக்கு டக்குன்னு பண்ற மாதிரி நினைச்சிட்டு பண்ணிடுவீங்க. அப்புறம் தோல்வி அடைஞ்ச பிறகு அல்லது ஏமாற்றம் அடைஞ்ச பிறகு அது விரைமான பிறகு ஐயோ இது ஏன்டா அப்படி பண்ணணும்னு யோசிப்பீங்க. ஆனா அதே பண்ண வேண்டிய நேரம் வரும். அப்ப என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த தடையும் அந்த ஏமாற்றத்தை நம்பி இந்த நேரத்தை பண்ண மாட்டீங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஏமாந்துட்டோமே, மறுபடியும் திருப்பி ஏமாந்துருமோன்னு சொல்லிட்டு நல்ல வாய்ப்பு மிஸ் பண்ணிடு. இப்படிதான் நிறைய விஷயம் நடந்திருக்கும். அந்த மாதிரி இல்லாம எப்பவுமே நமக்கு எப்போ நல்ல நேரம் வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் வந்துருச்சுங்க. கண்டிப்பா பிசினஸ்ல புதிய உத்திகளை கையாளுங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். அதே மாதிரி வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு 100% அடிச்சு சொல்றேன், இந்த வருஷத்துல இந்த மாசத்துல ஒரு நல்ல சேஞ்ச் காத்துட்டு இருக்கு. அது வெளியூர் பயணமா தான் இருக்கும். அதை எழுதி கூட வச்சுங்க. அந்த வெளியூர் பயணம் உங்களுக்கு ரொம்ப பெட்டரா இருக்கும். அது வெளிநாடு பயணமா இருக்கலாம், வெளியூர் பயணமா இல்லை இந்த மாசம் போக முடியலையா, அதுக்கான மூவிங் கூட இந்த மாசத்துல நடக்கும். அடுத்த மாசங்களில் கூட நீங்க போயிருவீங்க. ஆனா கண்டிப்பா அதுக்கான அஸ்திவாரம் இந்த மாசத்துல 100க்கு 99% ஏற்பட போகுது. அதே மாதிரி ஃபேமிலியில சம்மந்தமில்லாத சண்டை, சம்மந்தமில்லாத பிரச்சனை, நீ என்ன நான் என்ன, ஏட்டிக்கு போட்டிக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு எதிராளியை பார்க்கக்கூடிய அளவுக்கு குடும்பத்துக்குள்ள நிறைய பேர் அப்படிதான் இருக்கீங்க. இன்னைக்கு குடும்பம்னு பார்த்தா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கூட்டு குடும்பம் வாழ்ந்த ஒரு ஃபேமிலி எல்லாம் போய் இன்னைக்கு அண்ணன் என்ன தம்பி என்ன இன்னைக்கு ஓடக்கூடிய சூழல். அத்தனையுமே கடன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வீடு வாங்கணும்னாலும் கடன், வண்டி வாங்கினாலும் கடன், ஒரு செல்போன் வாங்கினாலும் கடன். இன்னைக்கு கடன் சொல்லி எல்லாமே கடனுக்கு ஓடுறதுனால என்ன பண்ணும், ஒரு நாள் நிம்மதியா வீட்டுல உட்கார முடியல. எல்லா நாளும் ஓடியாகும், வேலைக்கு போயாகும். அந்த கஷ்டப்பட்டு சம்பாரிச்சுத லோனா கட்டணும், கடனை கட்டணும், வட்டிக்கு கடன் வாங்கணும், கடனுக்கு வட்டி, இப்படியே தான் போகுது. அப்போ இத்தனை விஷயங்களை பண்ணிட்டு இன்னைக்கு நிம்மதியா இருக்கணும்னு கேட்டா நிம்மதி கிடையாது. ஒரு நாள் போய் ஏதாவது வெளியூர்ல ஒரு சந்தோஷமா ஒரு சுற்றுலா போகலாம், ஃபேமிலியோட போகலாம்னா முடியுதானா? இல்லை. இன்னைக்கு அப்படி போனாலுமே கணவர் தனியாகவும் மனைவி தனியாகவும் போற மாதிரி தான் சூழலே இருக்குன்னு வச்சுங்களேன். தப்பான ஒரு விஷயமா கன்வெர்ட் பண்ணி சொல்லல, அந்த மாதிரியான சூழல் இருக்கு. ஏன்னா ஒரு ஆள் அன்னைக்கு நாள் வேலைக்கு போட அப்படின்னாவே அடுத்த நாள் என்ன பண்ணுன்னு தெரியாத நிலைமையில் இருக்கும். ஒரு நாள் லீவ் போட்டா அங்க கம்பெனியில பதில சொல்ல முடியாதுங்கிற அளவுக்கு இருக்கும். அப்போ நிம்மதி இல்லாத ஒரு சூழல் தான். இன்னைக்கு குழந்தை பசங்க அவங்களுக்கு தேவைகள், தேடல்கள், ஸ்கூல் ஃபீஸ் எல்லா விதத்துலையுமே பிரச்சனை. அது விருச்சிக ராசி கடந்த கிட்டத்தட்ட இங்க விருச்சிக ராசிக்கான பலன்கள் நீ எடுத்து பின்னாடி பேக்ல பாக்குறப்போ எல்லாமே அதிகபட்சம்
சிரமப்பட்டதை நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா அத்தனை சிரமங்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் அனுப்பிச்சிட்டு மாற்றமே வரல. இப்போ ஏற்பட்ட சூழல் இந்த வருஷத்துல இந்த மாற்றம் கண்டிப்பாக 12 வருஷத்துக்கு பிறகு நடக்க போது. கண்டிப்பாக எழுதி வச்சுங்க. இந்த இயர் 2025 வர மே மாதம் வரைக்கும் 24 மேலேருந்து 25 மே வரைக்கும் கண்டிப்பாக 100% நல்லா இருக்க போது. தைரியமா இருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடும்பத்திலையும் மாற்றங்கள் வரப்போகுது. அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்கலாம், வீடு கட்டலாம், இடம்பொருள் வாங்கலாம், புதிய உத்திகளுக்கு எல்லாம் திருமண தடை விலகும், திருமணத்துக்கு முயற்சி பண்ணுவது நடக்கும், ஆரோக்கியம் சீராகும், பிள்ளைகளுடைய கல்வி மேலோங்கும். ஆக மொத்தத்துல இந்த வருஷம் பெரிய மாற்றம் காத்துட்டு இருக்கு. இந்த மே மாசம் உங்களுக்கான விருச்சிக ராசிக்குரியவங்களுக்கான ஒரு நல்ல மாதம். பொதுவாக அகலக்கால் வைக்காம சரியான முறையில் பயணிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா பெரிய ஒரு growth கண்டிப்பா இந்த மாதத்துல உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது. இது ஒரு அஸ்திவாரம், விதையை போடக்கூடிய ஒரு நல்ல மாதம். போடுங்க, நல்லது நடக்கும். கண்டிப்பா வெற்றி நிச்சயம். தைரியமா இருக்கு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நீங்கள் ப்ரொடிக்ஷன் பார்த்துருப்பீங்க. இந்த மே மாதம் எப்படியெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் பண்ணலாங்கிற ஐடியா கிடைச்சிருக்கு உங்களுக்கு. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மேலும் நிறைய சந்தேகங்கள் இருக்கும், நிறைய கேள்விகள் இருக்கும். என்னெல்லாம் பண்ணால் எனக்கு வந்து சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா வச்சுருப்பீங்க. ஏன்னா பொதுவாகவே வந்து இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஜாதகத்தையும் இந்த கோச்சாரத்தையும் மிர்ச் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு சில ஐடியா கிடைக்கும். இப்போ நான் சொன்ன பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக 100% நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது கூட உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன இப்போ கோச்சார ரீதியா திசாபுத்தி ரீதியா என்ன மாற்றங்கள் இருக்கு, என்ன மாதிரி யோகம் உங்களுக்கு செயல்படுது. ஏன்னா எல்லாருடைய ஜாதகத்திலையுமே பிறப்பு பலன் ஒன்று இருக்கு. அந்த அடிப்படையில உங்களுடைய ஜாதகத்துல கிரக நிலைகள் வீக்கா இருக்கிறதும் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து புத பகவான் வந்து பாத்தீங்கன்னா மீன் ராசியில தான் நீசம் பெறுவார். அதே வந்து அவர் கன்னி ராசியில தான் உச்சம் பெறுறாரு. அதே மாதிரி சுக்கிர பகவான் அதே மாதிரி தான். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராசியில நிறைய புதன் பகவானுடைய கன்னி ராசியில இருந்தா அவர் நீசம் பெறுவாரு, நேரடியாக மீன் ராசியில இருந்தா உச்சம் பெறாரு. அப்போ இந்த கிரகங்களுடைய இந்த வீக்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்களுக்கு மட்டுமல்ல, மீதி இருக்கக்கூடிய சூரியனுக்கும் உண்டு. சூரியனுக்கு உச்சம் பெறக்கூடிய வீடுன்னு பார்த்தா மேசம், நீசம் பெற வீடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து துலா ராசி. இந்த மாதிரியான நீச உச்ச கிரகங்களுடைய பகைத்தன்மை இருக்கும். அந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு ஒரு திசை நடந்துட்டுன்னு வைங்களேன், அந்த டைம்ல வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். இதே வந்து உச்சம் பெறக்கூடிய திசை வந்துச்சுன்னு வைங்களேன், டக்குன்னு நீங்க எல்லாமே பண்ண ஆரம்பிப்பீங்க. திடீர்னு வீடு வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, செல்வாக்கா இருப்பீங்க, பொன்பொருள் தேடுவீங்க. அதே மாதிரி உங்களுடைய பிறப்பு யோகங்கள் வந்து கனெக்ட் ஆச்சுனாவே போதும், நம்ம லைஃப்ல பெரிய அளவுக்கு வளர்ச்சிக்கு வந்துருவோம். அப்போ நமக்கு அந்த ஏற்றந்தாலும் இருக்கத்தான் செய்யும். அப்போ அந்த மாதிரி டைம் இருக்கா, இப்போ எப்படி இருக்கு, இனிமேல் எப்படி இருக்கும், எப்போ நமக்கு ஃபியூச்சர் growth வரும், எப்போ நமக்கு திருமணம் ஆகும், எப்போ நமக்கு வந்து தொழில் அமையும், எப்போ நமக்கு குழந்தை பெற பாக்கியம் கிடைக்கும், எப்போ எல்லா விதமான நல்ல நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் சுய ஜாதத்தையும் கோச்சாரத்தையும் ரெண்டையும் இணைஞ்சு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பலனை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி போனீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்கு உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடரை கன்சிடர் பண்ணுங்க. அப்படி ஜோதிடர் உங்களுக்கு சரியான முறையில் உங்களுக்கு ஐடியா இல்லை, யாரும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் நம்ம மூலியமாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்முடைய ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ராமநாதபுரத்தில் ஜெம் ஆஸ்பத்திரி பற்றி நம்முடைய ஆஃபீஸ் இருக்கு. நேரில் வர முடிஞ்சாலும் வாங்க. நேரில் வர முடியாதவங்களுக்கு ஃபோன் கன்சல்டிங் அப்படிங்கிற ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்கு. நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் சேவ் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜாதக டீட்டெயில் அனுப்பிச்சு வச்சிங்கன்னா நம்ம அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் ஜாதக டீட்டெயிலாக நம்ம பார்த்துக்கலாம். கண்டிப்பாக எல்லா நாளும் நல்ல நாள் தான். இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் காத்துட்டு இருக்கு. தைரியமாக இருங்க. மீண்டும் நல்லதொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.